முசிறி அருகே பட்டப்பகலில் உதவுவதைப் போல் நடித்து மூதாட்டியிடம் 5 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த மாணிக்கபுரம் ரெட்டியார் தெரு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜின் மனைவி கல்யாணி. கணவர் இறந்துவிட்ட நிலையில் திருச்சியில் வசிக்கும் மூத்த மகள் வீட்டில் கல்யாணி தங்கியுள்ளார். இந்நிலையில் மாணிக்கபுரத்தில் உள்ள வயலில் நெல் அறுவடை பணிகளை பார்ப்பதற்காக வந்த கல்யாணி வலையெடுப்பு கிராமத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி மாணிக்கபுரம் கிராமத்திற்கு செல்ல சாலையோரத்தில் கல்யாணி நின்று கொண்டிருந்த போது அந்த வழியாக ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரிடம் தன்னை மாணிக்கபுரம் கிராமம் வரை அழைத்துச் சென்று விடும்படி கல்யாணி கூறியுள்ளார். இதை அடுத்து கல்யாணியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற இளைஞர் மாணிக்கபுரம் அருகே வந்தபோது அவரை இறக்கிவிட்டுவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றார். இதுகுறித்து கல்யாணி அளித்த புகாரின் பேரில் தாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இருந்த காட்சிகளின் அடிப்படையில் சங்கிலி பறித்துச் சென்ற நபர் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரை அடுத்த திருப்பஞ்சலி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் மூதாட்டியிடம் சங்கிலியை பறித்துச் சென்றது தெரியவந்தது. இதை அடுத்து போலீசார் ராஜாவை கைது செய்து 5 பவுன் சங்கிலி மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.